சிறகடி காசி சீரியல்ல முத்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மனோஜ் ரோகிணி விஷயத்துல ஜட்ஜ் அம்மா ஒரு தப்பான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் சரியாக்கி நான் இப்ப சொல்றேன். நீ ஒன்னும் உன் மாமனார் கொடுத்த பணத்துல இந்த ஷோரூம் ஆரம்பிக்கல, நம்ம அப்பாவோட சொந்த பணத்துல நீ ஆரம்பிச்சிருக்க. அப்போ இதுக்கு நீ எப்படி ஓனரா இருக்க முடியும்? இந்த கடைக்கு ஓனரே கிடையாதுங்கிறாரு. விஜயாவும் சரி முத்து இப்ப என்ன சொல்ல வர, அந்த காஸ்ட்ல பங்கு வேணுமான்னு கேட்க, முத்துவும் அதெல்லாம் எனக்கு ஒரு பைசா வேணாம், ரவி உனக்கு வேணுமா, ஸ்ருதி உனக்கு வேணுமான்னு கேட்க, ரெண்டு பேரும் எதுவும் வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜ் அம்மா பாத்தீங்களா, 4 பேருக்கும் ஒரு பைசாவும் தேவையில்லை, ஆனா இந்த கடைக்கு மனோஜ் மட்டும் ஓனரா இருக்கக்கூடாதுங்கிறாரு. மனோஜ் என்ன முத்து அப்ப இந்த கடைக்கு நீ ஓனரா காசுப்பறியான்னு கேட்க, இந்த கடைக்கு நான் ஏன்டா ஓனரா இருக்கணும், ஏற்கனவே என்கிட்ட இருக்க 2 காருக்கு நான் தான் ஓனர், எனக்கு ஒண்ணு இந்த கடைலாம் வேணாம். முத்து அண்ணாமலை கிட்ட கேட்காமலே, மனோஜ் நீ இந்த கடைக்கு இனிமேல் ஓனர் கிடையாது, இந்த கடையோட ஓனர் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இதை கேட்டு அழிச்சுறாங்க. அண்ணாமலையோ வேணாண்டா முத்து, இது எதுக்குற தேவையில்லாமன்னு சொல்ல, பா நான் சொல்றது கரெக்ட்பா, இப்படி பண்ணாதான் ஒழுங்கா இருக்கும்னு சொல்ல, ரவியும் முத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா, அப்பா முத்து கரெக்டா தான் சொல்றான், மனோஜ் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஓனரா இருக்க வேணாம், இருந்தா கொஞ்சம் சில பிரச்சனை எல்லாம் ஏற்படுது, அதனால நீங்களே ஓனரா இருக்க பாருன்னு சொல்றாரு. விஜயாவும் எதுவும் பதில் பேசாம இருக்கிறதுனால, முத்துவும் பாத்தீங்களாப்பா அம்மாக்கே நீங்க ஓனரா இருக்கிறது பிடிச்சிருக்கு, அதனால இனிமேல் இந்த கடைக்கு நீங்க தான் ஓனருங்கிறாரு. முத்து தீர்ப்பு சொன்னதை கேட்டு மீனாவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கை தட்டுறாங்க. இதை பார்த்த விஜயாக்கும் ரோகிணிக்கும் மீனா மேல கோவம் ஏற்படுது. ரூம்குள்ள கோவமா போன ரோகிணி லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து மனோஜ் ரோகிணி கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது ரோகிணி கோவப்பட்டு, டேய் மனோஜ் என்கிட்ட ஒன்னும் பேசாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன், நீ எனக்காக நீ ஒன்னும் நிக்கல, உங்க அம்மா என்ன அடிக்கிற வரைக்கும் நீ சும்மா வேடிக்கை தானே பார்த்திருந்த, எனக்காக நீ ஒரு வாரத்தை கூட பேசலன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இல்ல ரோகிணி நான் பேசினது தப்பு தான், இருந்தாலும் நீ என்ன அப்படி சொல்லிடக்கூடாது இல்ல, எல்லாரும் முன்னாடியும் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி பண்ண, சாரி ரோகிணிங்கிறாரு. ரோகிணியை நான் ஒன்னும் போய் சொல்லிய மனோ, நான் எல்லாம் உன்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா, ஷோரூம் ஆரம்பிக்க ஐடியா கொடுத்து நான் எல்லாம் பண்ணது நானு, கடைசியில வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன எதிரியா பாக்குறாங்க, நீனா பாத்தி அப்படி கை தட்டி சிரிச்சான்னு. முத்துவும் உன்னை ஓனர் பதவியில இருந்து இறக்கிட்டு அந்த கடைக்கு ஒரு சாதா எம்ப்ளாயியா மாத்திடான், அப்பா தான் ஓனர்னு சொல்றான், இதான் மனோஜ் இந்த வீட்டுல உன்னோட நிலைமை, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசாதன்னு மனோஜ் மேல கோவப்படுறாங்க. ரோகிணியும் மனோஜும் பார்க்க வந்த விஜயா, நீங்க பண்ண தப்பால எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடுச்சு பாத்தீங்களா, நீங்க அந்த ஜீவா கிட்ட காசு வாங்கும் போது என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன், ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணி இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. விஜயாவும் ரோகிணி கிட்ட, சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அந்த 27 லட்சத்தை முத்து கிட்ட கொடுத்தாதான் அமைதி ஆவான், நீ எப்படியாவது உங்க அப்பா கிட்ட சொல்லி 27 லட்சத்தை ரெடி பண்ண பாருன்னு சொல்ல, ரோகிணியே இல்ல ஆண்டி அப்பா ஜெயில இருக்காருன்னு ஆரம்பிக்க, அப்பா தானே ஜெயில இருக்காரு, சொத்தெல்லாம் வெளில தானே இருக்கு, அவர்கிட்ட சொல்லி எப்படியா வித்தாவது ரெடி பண்ண சொல்லுன்னு கோவமா சொல்லிட்டு போறாங்க. முத்து மீனா கிட்ட, இந்த மனோஜுக்கு இந்த ஐடியா எல்லாம் தோணது, ஓனரமா தான் அவனை ஏத்தி விட்டுருக்கணும், தெரிஞ்சு ஓனரமா ஏதோ பெரிய விஷயத்த மறைக்குது, ஒன்னொன்னா வெளில வந்துரும் பாருன்னு சொல்ல, மீனாவும் அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஒரு தப்பு பண்ணி மாட்டினவங்க இதுல வர பயத்திலேயே பண்ண தப்பெல்லாம் வெளில வந்துரும், இப்ப அந்த மாதிரி பார்ல நம்ம மாட்ட போது அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, அடி வெளுத்துற போறா பாரு அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதான் எபிசோட் நடந்தது.